श्री महागुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயயா பகுரிவோத்பூதம் யதா நித்ரயா யஸ் சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில், இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் நம்ம தட்சிணாமூர்த்தியை வணங்குறதோடு சேர்த்து நம்மளோட ஆதிசங்கராச்சாரியார் என்ன பண்றார் என்றால், நம்மளோட அந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும், இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையில் வேற்றுமையே இல்லை, ஒற்றுமை தான் இருக்கிறது. இந்த ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மாவும் ஒன்றுதான் என்று அந்த ஒரு தத்துவத்தை விளக்கறதுக்காக இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை எழுதியிருக்கார் என்றும் பார்த்தோம். அதனால் இந்த ஒரு தத்துவத்தை பற்றினதாக தான் இந்த எல்லா ஸ்லோகமுமே இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஞானத்தை நமக்கு அருள்கிற ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் என்றுதான் முடிக்கிறார். அந்த வகையில இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்றது என்ன என்றால், விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யாம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகுரிவோர் பூதம் யதா நித்ரயாம். அதாவது எப்படி ஒருவன் இருக்கிறான், ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் கையில ஒரு கண்ணாடி இருக்கான். அந்த கண்ணாடியை வச்சுட்டு அவனுக்கு முன்னாடி ஒரு ஊர், ஒரு நகரம் இருக்கு என்று வச்சுக்கலாம். அந்த சிட்டி, அந்த ஒரு நகரம், அந்த ஒரு ஊரை தன்னோட கண்ணாடியில வச்சுட்டு அந்த ஊரோட பிரதிபிம்பத்தை, அந்த ஊரோட ரிஃப்ளெக்ஷனை அந்த கண்ணாடியில பாக்குறானாம். அதனால அந்த கண்ணாடி கையில இருக்கும்போது அந்த கண்ணாடிக்குள்ளேயே அந்த ஊரை முழுக்கவே பாக்குறானாம், தன்னோட கண்ணாடியே பார்க்காமல். அது போலவே தான் நம்ம ஆதிசங்கரா என்ன சொல்றார் என்றால், இந்த உலகமும் அந்த நகரத்தை போலதான் இருக்கான். இங்க கண்ணாடி இருக்குல்ல, அதுதான் நம்மளோட ஆத்மாவாக இருக்கிறான். அதனால் ஆத்மாவில் அந்த உலகத்தின் பிரதிபிம்பம் தோன்றுகிறதே, அதுதான் மாயை. இதில் அவர் முக்கியமாக சொல்ல வரும் விஷயம் என்ன என்றால், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்று சொல்றார். அந்த பிரம்மம், அந்த கடவுள் ஒருவர் மட்டுமே உண்மை, மற்றது எல்லாமே மாயை தான், மற்ற எல்லாமே அழியக்கூடியது தான். அந்த வகையில அழியக்கூடிய இந்த ஒரு நகரத்தை, இந்த ஒரு உலகத்தை அழியாத ஆத்மா என்னும் அந்த கண்ணாடியில அந்த நபர் பார்க்கிறார் என்று சொல்றார் நம்மளோட ஆதிசங்கரர். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகுரிவோர் பூதம் யதா நித்ரயா எஸ் சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. இப்படி ஒருவருக்கு எப்போ தெரிய வரும் இந்த விஷயம், இந்த உலகம் மாயை, இந்த பிரபஞ்சம் முழுக்க மாயை தான், நாமும் மாயை தான், இது எல்லாமே மாயையின் விளைவுகளாக தான் இருக்கு. இந்த மாயை என்கிற அந்த ஒரு சப்தம், எல்லாமே மாயை தான் என்று அந்த ஒரு சப்தம், அந்த ஒரு விஷயம் எப்பொழுது ஒருத்தனுக்கு புரியும் என்றால், எப்பொழுது அவன் தானும் அந்த பகவானும் வேறல்ல, அந்த சத்தியமாக சச்சிதானந்த ஸ்வரூபத்தோடு இருக்கும் அந்த ஒரு பிரம்மமும் அந்த ஒரு கடவுளும் நானும் வேறல்ல என்று எப்பொழுது அந்த நபர் உணர்கிறாரோ அப்பொழுதுதான் அவருக்கு இந்த ஞானம் தோன்றும். இந்த ஞானம் தோன்றிவிட்டது என்றால், இப்ப எல்லாமே மாயை தான், எல்லாமே அழியக்கூடியது, அவர் ஒருவர் மட்டுமே நிலையானவர் என்று புரிந்து விட்டது என்றால், அப்புறம் இந்த அழியக்கூடிய விஷயங்கள் பின்னாடி சுட்டதை விட்டுட்டு அந்த அழியாத நிலையாக இருக்கும் பிரம்மத்தின் அந்த திருவடியை பற்றி கொள்வான். அது ஒண்ணு மட்டுமே மோட்சத்திற்கான வழி என்று இங்க நம்ம சங்கராச்சாரியார் சொல்றார். இப்பேற்பட்ட ஞானத்தை, அனைத்துமே மாயைதான், அந்த பிரம்மம் ஒருவர் மட்டுமே சத்தியம் என்கிற அந்த ஒரு ஞானத்தை நம்மளுக்கு அருள்கிறவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. அப்பேற்பட்ட ஞானத்தை அருள்கிற ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் என்று இந்த ஸ்லோகத்தில் நம்ம ஆதிசங்கரா தட்சிணாமூர்த்தியை பார்த்து பிரார்த்தனை செய்யறாராம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இன்னைக்கு நம்ம குருவின் மகிமை என்ற தலைப்புல நீதி கதையை பார்க்கலாம். இங்க இந்த குருவின் மகிமை என்கிற தலைப்பிலேருந்தே நமக்கு தெரியாது, இந்த ஒரு கதையில ஒரு குரு வரப்போறார், அவரின் அந்த மகிமை, அவரை வைத்துக்கொண்டு எப்படி அந்த சிஷ்யன் மேன்மை பெறுகிறான் என்பதுதான் இந்த கதை சொல்றது. இந்த குரு என்று சொன்னாலே அந்த குருங்கிற ஸ்தானத்துக்கே ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கு என்று சொல்றான். ஏனென்றால் அந்த குரு ஒருவர் மட்டுமே இப்போ அங்க இருக்கிற பிரம்மத்துக்கும் இங்க இருக்கிற இந்த ஜீவாத்மா, அங்க இருக்கிற பரமாத்மா, இங்க இருக்கிற ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை சென்று அடையறதுக்கு ஒரு பாலத்தை போல, ஒரு பிரிட்ஜை போலதான் நம்மளோட குரு இருக்கிறார் என்று சொல்றான். ஒரு சரியான குரு, ஒரு சரியான ஆச்சாரியனோட கைடன்ஸ் இல்லாமல், அவரோட அந்த வழிகாட்டுதல் இல்லாமல் பகவானை சென்று அடையிறது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்று சொல்றா. ஏன் அது நடக்காமலே கூட போகலாம் என்று சொல்றா.
ஒரு சரியான குருவோட அருள் இருந்தால்தான் அந்த பகவானை சென்று அடைய முடியும் என்றால், அப்பேற்பட்ட அந்த குருவை தேர்ந்தெடுத்து அவருக்கு நமஸ்கரித்து அவருக்கே அந்த சேவை எல்லாம் செய்து அவரையே பூஜித்து அவர் ஆசைப்படும் அனைத்து விஷயங்களையும் நிறைவேற்றி அவரிடமே அந்த பாடங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு அந்த பிரம்மத்தின் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கிருஷ்ணர் சொன்னார் பகவத்கீதையில. அப்பேற்பட்ட அந்த குருவின் மகிமையை தான் இந்த ஒரு கதையில நம்ம பார்க்க போறோம். என்னன்னா இங்க நேரடியாக அந்த குருவின் மகிமையை பத்தி சொல்லல, ஒரு உதாரணத்தோட ஒரு எக்ஸாம்பிளோட தான் எடுத்து சொல்றான். அப்படி இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த கதையில முக்கியமாக வரும் அந்த கதாபாத்திரங்கள் யாரு, இந்த கதை ஆரம்பிக்கும் போதே எப்படி எந்த ஒரு விஷயத்தோட ஆரம்பிக்கிறது, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.